முனி படம் பார்க்க போற சாமியை வேண்டிக்கோ, குழந்தைங்கெல்லாம் பயப்பட போது கண்ணை மூடிக்கோ. அந்த பேய் இந்த பேய் காட்டுது. கியூட் பட் சைக்கோ அப்படின்னு நம்ம ரியல் லைஃப்ல கேட்டிருப்போம். அது வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பொருந்தும்னு தெரியாது. ஆனா இந்த பேய் படத்துலலாம் அது வந்து கண்டிப்பாவே பொருந்தும். ஏன்னா ஒரு பொம்மை கியூட்டா இருக்கும். ஆனா அந்த மெயினான பேயே அந்த பொம்மையில தான் இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பொம்மாயின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்து நான் அவ்ளோ பயந்துருக்கேன். அண்ட் அந்த படமும் நல்லா இருக்கும். லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு இயர்லி 2K கிட்ட இருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த படம் பார்க்காதவங்களும் கண்டிப்பா போயிட்டு இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்த போய் நீங்க பாருங்க. ஸோ நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த டீமன் டால்ஸ பத்தினது தான். ரீசென்ட்டா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். லைக் நெக்ஸ்ட் என்ன கன்டென்ட் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்துட்டு 2 பேர் வந்துட்டு கோஸ்ட் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி இந்த மாரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கோஸ்ட்டு இந்த பேய் எல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நிஜமான வாழ்க்கையில அதாவது ரியல் லைஃப்ல டீமன் டால்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு சில சூப்பர் நேச்சர் பவர்ஸும் இருக்கு. ஸோ அத வந்து கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வந்து இப்பயும் அத வச்சிருக்காங்க மியூசியம் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான டீமன் டால பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்டு வர பாருங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தமிழாக்கம். ஏப்பா பேய் இருக்கா இல்லையா இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? டீமன், பேய், கோஸ்ட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இதில் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்கு இந்த பேய் கதைகள்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு அதை பற்றி நிறைய தெரியாது. ஆனால் வந்து நம்ம கோஸ்ட் மூவிஸ்னால நிறைய டைம் நம்ம குழந்தைங்க வந்து தப்பாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆனபிள் கம்ஸ் ஹோம் இந்த மூவியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரிஜினலாக அந்த பொம்மை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கும் அந்த படத்தில் அந்த பொம்மையை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கும் ரெண்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மூவியில் வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பொம்மையாக இருக்கும். அது க்யூட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹாண்டிங்காகவும் அந்த பொம்மை வந்து இருந்திருக்கும். பட் ரியல் லைஃப்பில் அந்த பொம்மை அவ்வளோ பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருந்திருக்காது. அது ஒரு சாதாரண பொம்மை மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பொம்மையை வந்து டோனா அப்படின்ற ஒரு நர்சிங் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா பர்த்டே ப்ரெசென்ட்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த டால் எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க வெளில போயிருப்பாங்க. ஸோ வரும்போது அது வேறு இடத்துல இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி அந்த பொண்ணுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த பொம்மை வந்து வேறு இடத்துக்கு லைக் ஒரு இடத்துல வச்சா இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் அடிக்கடி அந்த பொம்மை மேலே வந்து ரத்தக்கரை மாதிரி ட்ராப்பாக இருக்கிறத பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த ரூமுக்கு வந்திருப்பார். அந்த ராத்திரி வந்து அவரோட செஸ்ட்டில் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஹெல்ப் லூனா, ஹெல்ப் மீ இந்த மாதிரி வந்துட்டு அது நிறைய எழுதி ஸ்க்ராட்ச்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டு வாரன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. இதில் அவர் யார் அப்படின்னா மூவியில் வந்துட்டு அவர் வந்து ஒரு பேய் ஓட்டுறவராக காமிச்சிருப்பாரு. நிறைய பேயெல்லாம் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர் வந்து ஒரு டீமனாலஜிஸ்ட். அப்படின்னா நம்ம எப்படி டெர்மடாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறோம், இவங்கெல்லாம் வந்து ஹார்ட்டை பற்றி ஸ்கின்னை பற்றி படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டீமனாலஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் சூப்பர் நேச்சர் பவரை பற்றியெல்லாம் இவங்க படிப்பாங்க. இவங்க தான் டீமனாலஜிஸ்ட். வந்து இந்த அதாவது ஆனா அப்படின்ற அந்த டால பார்த்த அந்த டிமனாலஜிஸ்ட் வந்துட்டு இது வந்து சூப்பர் நேச்சர் பவர்னால நெகட்டிவ் சைட்ல அதாவது தப்பான வழியில வந்துட்டு இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ அதனால இது உங்க கூட இருந்தா உங்களுக்கு நிறைய அன்லக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவங்களோடய எடுத்துட்டு போயிட்டு ஒரு மியூசியம்ல ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அது நம்ம யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அதை வந்து இப்ப சேஃபா இப்ப வரையுமே அது வந்து மியூசியம்ல பத்திரமாவே தான் இருக்கு. ஸோ நம்ம வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ராபர்ட் த டாலை பற்றி தான். ஸோ 1940s வந்து ராபர்ட் யூஜின் ஓட்டோ அப்படின்ற ஒரு சின்ன பையனுக்கு அவங்க தாத்தா வந்துட்டு ஒரு பொம்மை வாங்கி தராங்க. அந்த பொம்மைக்கு அந்த பையன் தன்னோட பேரே ராபர்ட் அப்படின்ட்டு அந்த பையன் வைக்கிறான். அந்த பொம்மையை வாங்கும் போதே அந்த கடைக்காரருக்கு அந்த பொம்மையை விற்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் எவ்வளவோ எடுத்திருக்காரு இந்த பொம்மை வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தாத்தா கேட்காம அந்த பையனுக்கு இந்த பொம்மையை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பையனுக்கும் அந்த பொம்மை ரொம்ப
ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பொம்மை கூடவே எப்பயுமே இருக்கான். ஸோ இப்போ ரூமில் வந்து அந்த பையனும் அந்த பொம்மையும் இருக்குது அப்படின்னா 2 பேரும் பேசிக்கிற மாதிரியான சத்தம் அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டிருக்கு. 2 வித்தியாசமான வாய்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டிருக்கு. இது அவங்க அம்மாவுக்கு சரியாக வரலை அப்படின்றதும், அதாவது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொம்மையை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாவே அந்த வீட்டில் வந்து யாரோ நடக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னோடனே வேறு ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் படித்தது வேறு ஊரில், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணையும் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவன் சின்ன வயசில் எந்த வீட்டில் அவன் வாழ்ந்தாலும் அந்த வீட்டுக்கே திரும்ப வரான். அங்கே ராபர்ட்டும் இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டோ இருக்கான்ல, அதாவது ராபர்ட் யூஜின் ஓட்டோ, அந்த பையனோட ஒய்ஃபுக்கு இந்த ராபர்ட்ன்ற இந்த டாலை சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அந்த பொம்மையை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. இந்த பொம்மையை பெட்டிக்குள்ளே வைக்கும் போதெல்லாம் அந்த வீட்டில் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ராபர்ட் யூஜின் ஓட்டோ இவங்களும் இறந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃபும் அதுக்கடுத்து 2 வருஷத்துக்கு கழித்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீடும் வேற ஒருத்தவங்க வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் அந்த வீட்டில் அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது தெரியுது. அப்போ வந்து இந்த டீமனாலஜிஸ்ட், அதாவது படத்தில் வந்து பேயோட்டியாக காமிச்சிருப்பாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க டீமனாலஜிஸ்ட். ஸோ இவங்களை கூப்பிடும்போது இந்த பொம்மையை எடுத்து, இது வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பொம்மை, இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் வந்து துரதிருஷ்டவசமான விஷயங்கள் நடக்கும், அதாவது அன்லக்கியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியமில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த பொம்மை வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே பத்திரமா இருக்குது. ஆனால் இப்போயுமே யாராவது அந்த பொம்மையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமரா ஆஃப் ஆகுறது, இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தி ஆகுறது, அப்படி இல்லைன்னா அவங்க போயிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இந்த பொம்மைனால் பாதிக்கப்படுறாங்க. திரும்ப அந்த மியூசியம்கே வந்து ராபர்ட்டுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் மாதிரி, அதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு லெட்டர்லாம் எழுதி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையான கதை. இன்னமும் அந்த டால் வந்து அந்த மியூசியமில் பத்திரமா ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ளே யாருனாலையும் டிஸ்டர்பே பண்ண முடியாமல் பத்திரமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெகி அப்படின்ற ஒரு டாலை பற்றி தான். ஸோ இந்த பொம்மை இருக்கிறதுனால வீட்டில் அமானுஷ்யமாக எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, நோஸ் ப்ளீட் ஆகுறது, ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பொம்மையை யாராவது பார்த்தாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இந்த பொம்மை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலேயே இறந்த ஒரு பொண்ணு. ஸோ அதனால அந்த பொண்ணோட ஆவி இங்கே வந்திருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுடைய லக்கு இதுக்கு வந்திருக்கலாம். லைக் அதனால தான் இந்த பொம்மை வந்து ஒரு அன்லக்கான ஒரு டாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. இது வந்து ரூமரா இல்லை உண்மையான்னு தெரியாது. அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த டாலை வந்து ஆன்லைனில் பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரூமராக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். லைக் நான் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். இது உண்மையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு டாலை பார்க்கறதுனால வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதா, இல்லை அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கு வேறு ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபுல்லாக அதை பற்றி தெரியாமல் எந்த ஒரு ரூமரையும் நம்ம நம்பக்கூடாது. அண்ட் பேய் பிடிக்கிறவங்க பேய் ஒட்டி அப்படின்லாம் யாருமே கிடையாது. அதை வந்து டீமனாலஜிஸ்ட் அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். அவங்களும் முறைப்படி இந்த சூப்பர் நேச்சர் பவர், இந்த டீமன்ஸை பற்றி முறையாக படித்து தெரிஞ்சுக்கிறவங்க தான் டீமனாலஜிஸ்ட். அது இல்லாமல் நம்ம ஊர்லலாம் வந்து பேய் ஒட்டி அவங்களாம் இருப்பாங்கள்ல, அது வந்து பேயும் கிடையாது, அவங்க வந்து இந்த பேய் ஓட்டுறவங்களும் கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம வந்து நம்புறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அண்ட் பேய் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதும் அந்த மாதிரியான விஷயம்தான். ஆனால் என்ன தான் இருந்தாலும் பொம்மாயின்ற ஒரு படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படம் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் நான் சின்ன வயசில் வந்து ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம்னா அது வந்து பொம்மாயி தான். ஸோ அதில் வர பொம்மையாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு லைக் அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா அவங்க காமிச்சிருப்பாங்க. லைக் பார்த்தாலே பயப்படுற மாதிரி
காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அண்ட் பொம்மாயின்ற இந்த படம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு நான் நினைக்கிறேன் லைக் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கோஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாரரான மூவிஸ்லாம் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் அனுப்பி விடுங்க. அண்ட் இயர்லி 2K கிடாக இருந்து உங்கள் ஃப்ரெண்டும் இந்த பொம்மாயி படத்தை பார்க்கணும் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ அன்டில் தட் டாடா பை பை.